அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தற்போது உச்சநீதிமன்ற வளாகத்தில் நமது செய்தியாளர் ராஜீவ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜீவ்குமார், இது தொடர்பான வழக்கில் தற்போது மேலும் என்னென்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விரிவா பதிவு செய்யுங்க. வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த வழக்கு விசாரணையை மானிட்டர் செய்வதற்கு, கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட அந்த குழுவை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் அமைத்து அந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவானது இந்த வழக்கு விசாரணையானது சுதந்திரமாகவும் அதேபோல வெளிப்படை தன்மையுடன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதன் கீழ் அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டுமா என்பது தொடர்பாகவும் விரிவான விசாரணை செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். சிபிஐ விசாரணையை இந்த சிறப்பு குழு மேற்பார்வை செய்யும். அதேபோல நாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என 2 மனுதாரர்கள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தாவேகா இந்த வழக்கு விசாரணையில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் பின் தொடர்ச்சியாக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக கண்டறியப்படும் பிரபாகரன், பன்னீர்செல்வம், அதே போல மற்றொருவர் என மற்றவர்களும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய மனுக்களில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் இந்த வழக்கை என்று அந்த கோரிக்கையுடன் அந்த மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுக்களையும் இணைத்துதான் இந்த சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்திருந்தார்கள். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு பின்பு இன்றைய தினம் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. சிபிஐக்கு மாற்றி அந்த உத்தரவானது தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 2 நபர்கள் தாங்கள் தாக்கல் செய்யவில்லை, தங்கள் பேரில் அந்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது நீதிபதிகள் மன்னிக்கவும் மகேஸ்வரி தலைமையிலான அந்த அமர்வில் அந்த உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அமர்வில் அவர்கள் முறையீடை அந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு பின்பாக இவர்களுடைய இந்த வாதங்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டு அவர்களுடைய அந்த வழக்கை எவ்வாறு விசாரிக்கப் போகிறார்கள் என்பதை பின்புதான் நமக்கு தெரிய வரும். அதே போல மனுதாரர்களுக்கு தெரியாமலே இந்த மனுக்கள் வந்துவிட்டது, தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய மோசடியாகும். இதனை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் தற்போது வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றி அவர்களுடைய கையெழுத்தை பெற்று அவர் குடும்பத்தாருடைய கையெழுத்தை பெற்று அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் இன்று காலை வெளியாகி இருந்த நிலையில் இதனை உறுதி செய்யும் வகையிலாக அவர்களை நீதிமன்றத்தில் தற்போது அவர்கள் தரப்பிடமிருந்து அந்த கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இது ஒரு மிகப்பெரிய மோசடி எனவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தற்போது அந்த வாதமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.